ட்ரைனிங் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது சார். அவர் கடைசியா சொன்ன விஷயம் கூட பார்த்தீங்கன்னா, உங்களோட டெஸ்டினேஷன் வந்து நீங்க இது ஃபிக்ஸ் பண்ணீங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க நினைக்கிற எல்லா விஷயமும் நமக்கு கிடைக்கும். அப்படின்னு சொல்லி சொன்னார். உண்மைதான் அது. நம்ம நினைக்கணும். எந்த ஒரு விஷயமானாலும் ஆணித்தரமா அந்த ஆழ் மனசுல நம்ம விதையா போடும்போது, கண்டிப்பா அது மிகப்பெரிய ஒரு விருட்சமா வளரும்ன்றது உண்மைதான் சார் அது. அது அனுபவிக்கும்போது உண்மையிலேயே அது நம்ம உணர முடியும். அதனால வந்து இவங்க வரல, இவங்க வரலன்னா ஜெயிக்கலாம், இவங்க வந்தா ஜெயிக்கலாம் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. நாம என்ன ஆகணும்? அத மட்டும் முடிவு பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம்னா, கண்டிப்பா அது நம்ம கையில கிடைக்கும். தேங்க் யூ சார். நல்ல விஷயம் குடுத்தீங்க. தேங்க் யூ. தேங்க்யூ தேங்க்யூ. நெக்ஸ்ட். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். சார் நேற்று இன்னைக்கும் ஒரே டாபிக் ஐயா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. பொதுவா காமனா அதுல என்னன்னா மனசுதான் எல்லாத்துக்கும் காரணம், மனசுதான்றது ரொம்ப தெளிவா கொடுத்தாங்க. நம்ம என்ன மனசுல வைக்கிறோமோ அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்றது. எதுவா இருந்தாலும் நம்மளோட ட்ரீம், எல்லாருக்கும் ஒவ்வொரு கனவுகள் இருக்கு. அந்த கனவுகளை வந்து நம்ம ஃபோக்கஸ்டா அதை உறுதியா நம்ம நம்பி அதை மனசுல கொண்டு போட்டோம்னா அது கண்டிப்பா ரிசல்ட் கொடுக்குன்றத சூப்பரா நிறைய விளக்கத்தோட சொன்னாங்க சார். கிரேட் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். கிரேட். தேங்க்யூ சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். ஆக்சுவலா அவர் சொன்ன விஷயத்துல வந்து கரெக்டா அப்சர்வ் பண்ண வேண்டிய விஷயம் வந்து கான்சியஸ் மைண்டுக்கு மட்டும்தான் அந்த டைம் ஸ்பேஸ் தேவைப்படுது. வேற சப்கான்சியஸ் மைண்டுக்கு வந்து அந்த டைம் ஸ்பேஸுங்கிறதே தேவையில்லை. இட் கேன் பி டன் இன் ஏ மினிட் ஆர் இன் ஏ செகண்ட். பட் கான்சியஸ் மைண்ட் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து ஒரு கால்குலேஷன் போட்டு யோசிக்கும். இது இப்படி நடந்தாதான் இது வரும், இது இப்படி நடந்தாதான் இது வரும், இது இந்த மாதிரி போகணும்னா இதுக்கு இவ்வளவு டைம் ஆகும், இதுக்கு இவ்வளவு அப்படிங்கிற எல்லா கால்குலேஷனும் வந்து கால்குலேஷன் மைண்ட்லயும் தட் இஸ் கான்சியஸ் மைண்ட்ல தான் இருக்கு. வேற சப்கான்சியஸ் மைண்ட்ல அதை நம்ம கொடுத்துரும் பொழுது அதுக்கு வந்து நம்ம சீக்ரெட்லயும் சொல்லுவாங்க, இயற்கைக்கு ஒரு விஷயத்த சின்ன விஷயமா பண்றதுக்கோ பெரிய விஷயமா பண்றதுக்கோ டைம் வந்து தேவையில்லை. இட் கேன் பி டன் இமீடியட்லி அப்படிங்கிறது. அப்போ நம்மளுடைய கான்சியஸ் மைண்ட்ல இருந்து சப்கான்சியஸ் மைண்டுக்கு இந்த விஷயம் இவ்வளவு சீக்கிரம் நடக்கணும், இல்லை இவ்வளவு இந்த விஷயம் எனக்கு நடக்கணும் அப்படிங்கிறத மட்டும் கரெக்டா நம்ம ஃபோக்கஸ் பண்ணா போதும். இந்த டைம் ஃப்ரேம்ங்கிறது வந்து கான்சியஸ் மைண்டுக்கு தான் இருக்கே தவிர சப்கான்சியஸ் மைண்டுக்கு தேவையே இல்லை. அது இட் கேன் பி டன் ஈவன் இன் செகண்ட்ஸ். அதுதான் இப்ப நம்ம இந்த இவங்களுடைய சம்பாஷணையில இருந்து முழுமையா புரிஞ்சுக்கிறதுனா அது ரொம்ப முக்கியமான விஷயம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. நெக்ஸ்ட். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். அதுக்கு ஆன்சர் வந்து நம்ம எங்க தண்ணியில விழுந்தாலோ நகர்ந்தாம சைட்ல வர்றதுக்கு வேண்டி மேலேயும் போகாம கீழே வராம நல்லா யோசனை பண்ணணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது நல்லதா சொல்லியிருக்காங்க சார். குட் மார்னிங் சார். பவானி சார். குட் மார்னிங் சார். என்னன்னா நம்ம ஒரு விஷயம் செய்யறேன்னாக்காவது ஹாப்பியா ஃபீல் பண்ணோமா, நம்ம அதை ஹாப்பியா செய்யும் போது நமக்கு சந்தோஷமா இருக்கா. அது நம்ம சேடா நினைச்சோமா கவலைப்படுவோம் அந்த மாதிரி. அதனால எந்த ஒரு விஷயம் எடுக்கிற போது ஹாப்பியா வந்து கொண்டு போகணும். அப்ப சந்தோஷமா நம்ம அந்த ஒர்க்கை பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. அதாவது நம்ம மனசுக்கு நம்ம நம்ம ஆள் மனசுல போடுறோமோ அந்த செயலை சந்தோஷமா செய்யும் போது நம்ம ஆள் மனசு ஈஸியா அதை நிறைவேற்றி கொடுக்கும். எஸ் சார். ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் கொடுக்கும் போது நீங்க சந்தோஷமா எப்படி 100 ரூபாய் வாங்கும் போது சந்தோஷமா வாங்குறீங்களோ அதே மாதிரி கொடுக்கும் போது சந்தோஷமா கொடுக்கணும். அப்ப அந்த பணம் உங்ககிட்ட வருமா? இவர் நம்மள கொடுக்கும்போது கூட சந்தோஷமா தான் கொடுப்பாரு அப்படின்ட்டு.
ஏன்னா எஸ். கொடுக்கும்போது நிறைய பேரு ரொம்ப கஷ்டப்பட்டு கொடுப்பாங்க. அப்ப அந்த பணம் இவன் செலவு பண்றது கஷ்டப்பட்டு தான் செலவு பண்ணுவான், சந்தோஷமா செய்ய மாட்டான், எந்த ஒரு வேலையும் சந்தோஷமா செய்ய மாட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பணம் வராதான். கொடுக்கும்போது கூட சந்தோஷமா கொடுத்தா நிறைய பணம் வருமா. நீங்க யாருக்கு கொடுத்தாலும் சரி, உங்க பிள்ளைங்கிட்ட கொடுத்தாலும் சரி, ஹஸ்பண்ட் கொடுத்தாலும் சரி, ஒய்ஃபு கொடுத்தாலும் சரி, இல்ல ஒரு துணி வாங்குற கடையில கொடுத்தாலும் சரி, நகை வாங்குற கடையில கொடுத்தாலும் சரி, சந்தோஷமா. அப்ப சந்தோஷமா கொடுக்க கொடுக்க இவருக்கு சந்தோஷம் கொடுக்கும் பணம். இவருக்கு பணத்தை கொடுத்தா பணத்தை இவர் சந்தோஷமா செலவு பண்ணுவாரு அப்படின்னு பணம் உங்களை தேடி வருமா. அதுதான் நம்ம மனசுக்கும் அதுதான். ரொம்ப தெளிவா ரொம்ப அழகா மகாபாரதத்தையும் இதையும் நம்ம மனசையும் ஒப்பிட்டு ரொம்ப அழகா சொன்னாங்க. இப்ப நேற்றும் இன்றைக்கும் நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, நம்ம மனசுக்கு சக்தி அதிகம், ஆனா அந்த மனசுக்கே அது தெரியல, நமக்கும் தெரியல. நம்ம ஆள் மனதுல ஒரு விஷயத்த போட்டா அது கட்டாயம் நடக்கும். உங்களுடைய விருப்பப்படி உங்களுடைய எண்ணப்படி அந்த ஆள் மனதுல போடக்கூடிய அதே விஷயத்த நம்ம எப்பவுமே இது நடக்கும் டெய்லி டெய்லி அதை விஷுவலைஸ் பண்ணணும். ராஜன் சார் அடிக்கடி சொல்லுவாரு, நைட்டு படுக்க போக முன்னாடி அதை விஷுவலைஸ் பண்ணுங்க. காலைல கண்ணு முடிச்ச உடனே நீங்க ஒரு கார் வாங்க போறீங்களா, அந்த கார்ல நீங்க உட்காந்து ஓட்டுற மாதிரி அதை விஷுவலைஸ் பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷம் காரை ஓட்டுங்க. நீங்க அந்த கார்ல பயணம் பண்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணுங்க அப்படின்றது தான். இன்னைக்கு நம்முடைய சிரிச்ச முகத்தை எத்தனை முறை நம்ம வந்து கண்ணை முடிச்சு கற்பனை பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த கற்பனைகள் நடக்கும். அது மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டல்ல போனா அதை அப்படியே விழுங்குங்க, அதை அனுபவிங்க. நீங்க காபி சாப்பிட்ற போனா ஐயோ 250 ரூபா கொடுத்து காபி சாப்பிட்றோமே அப்படின்னு நினைக்கிறத விட நம்ம ஒரு நல்ல இடத்துல வந்து காபி சாப்பிட்றோம், இதுதான் நமக்கு வேணும், இதுதான் நம்ம டெய்லி இங்க தான் சாப்பிடணும், நம்ம காபி சாப்பிட்டா நம்ம இங்க தான் சாப்பிடணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டுக்கு வாங்க. அப்போ இந்த பிரபஞ்சம் உங்களை அங்கேயே கொண்டு போகும் திரும்ப திரும்ப. நேற்று கூட ஒரு நண்பரோட நான் ஒரு இடம் போயிட்டு வந்தேன். பட் அவருடைய கார்ல போனோம். அந்த காரு BMW, அதனுடைய ரேட் வந்து 1.5 கோடி. அப்போ அதுல போகும்போது என் மனசு அப்படித்தான் சொல்லிச்சு, நம்ம இப்படிதான் கார் வாங்கி BMW, பட் என்னுடைய ட்ரீம் காரோட BMW தான், பட் இதே காரை நம்ம வாங்கணும், இப்படிதான் போகணும் அப்படின்றத என் மைண்டு திரும்ப 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 அதே இருந்தது. நம்முடைய எண்ணங்களுக்கு சக்தி அதிகம், நம்முடைய ஆசைகள் மட்டும் கிடையாது, அதற்காக நம்ம செய்யக்கூடிய வேலைகள் ஒரே ஃபோக்கஸா நம்ம தொடர்ந்து செஞ்சா நிச்சயமா எல்லாரும் சாதிக்கும். எல்லாருக்குமான பிளாட்ஃபார்ம் இது, எல்லாரும் ஜெயிக்கலாம். நீங்க தான் ஜெயிக்கணும், நான் தான் ஜெயிக்கணும்ன்ற எந்த விதமான விதிமுறையும் கிடையாது. யார் யார் விருப்பப்படுறாங்களோ அவங்கள செய்யலாம், அவங்க ஜெயிக்கலாம். செய்யும் செயலை துணிவுடன் செய். பயந்து கொண்டே ஒரு செயலை செய்ய தொடங்கினால் அதில் உன்னால் வெற்றியை எதிர்பார்க்க முடியாது. தைரியமா செய்யணும். ஒருத்தர் போய் பேச போகும்போது தைரியமா பேசணும். ஒரு மீட்டிங்ல பேசும்போது தைரியமா பேசணும். ஒரு ஜூம் மீட்டிங்ல கூட நீங்க உங்க மைக் ஆன் பண்ணி பேசுறதுக்கு தைரியம் வேணும், தன்னம்பிக்கை வேணும். இங்க ஆரம்பிக்கிற விஷயம்தான் உங்களை 10,000 பேர் முன்னாடியும் அனாவசியமா பேச வைக்கும். உங்களுக்கு பேச தெரியாம உங்களுக்கு விஷயம் தெரியாம இல்லை, ஆனா சொன்னா தப்பாயிடுமோன்ற அந்த பயம் உங்களை தப்பாவே பேச வைக்கும். சொன்னா தப்பாயிடுமோன்ற அந்த பயம் உங்களை எப்பவுமே பேசாம பண்ண வச்சிரும். எது பேசினாலும் சரி, இது நமக்கான பயிற்சி மேடை, நம்ம பேசணும். சார் அடிக்கடி சொல்றாரு, மார்னிங் செஷன் ஒரு பிளாட்ஃபார்ம், உங்களுக்கான ட்ரைனிங் பிளாட்ஃபார்ம். எப்படி பேசணும், என்ன பேசணும், நீங்க பேசுங்க, இதை பேசாதீங்க, இப்படி பேசாதீங்கன்றத திருத்துவோம். சரிங்க, யாரையும் குறை சொல்லலாம் இல்லை. நம்ம ஒரு விஷயத்த அதான் நான் அடிக்கடி சொல்றேன், நீங்க ஒரு 1-to-1 பேசினாதான் அந்த 1-to-1 பேசுனது சரியா தப்பான்னு ரிசல்ட்ல தெரியும். அதை ரெக்கார்ட் பண்ணி உங்க அப்ளைன்ட்ட போட்டு காட்டினீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நீங்க இந்த இடத்துல இப்படி பேசியிருக்கணும், இந்த இடத்துல இந்த பாயிண்ட சொல்லியிருக்கணும், இந்த இடத்துல இதை பேசியிருக்க கூடாது அப்படின்றத கரெக்ஷன் பண்ணுவாங்க. அப்போ அடுத்த நாள் நீங்க பேசும்போது உங்களுடைய கரெக்ஷன் அப்புறம் நீங்க சூப்பரான ஒரு பிரசன்டரா மாறிடுவீங்க. எப்போ நீங்க சூப்பரான ஒரு பிரசன்டரா மாறுறீங்களோ
ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய லெவல் மாறிக்கிட்டே இருக்கும், உங்களுடைய இன்கம் மாறிக்கிட்டு இருக்கும். அடுத்தது நீங்க சூப்பர் பிரசன்டர் ஆகி, சூப்பரான ஒரு ஸ்பீக்கர் ஆகி, சூப்பரான ஒரு லீடரா மாறிடுவீங்க. உங்களுக்குள்ள நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு அடுத்தது 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 அதை பற்றியே யோசிக்கணும். அதுல எப்படி டெவலப் பண்றது, எப்படி டெவலப் பண்றது, என்ன டெவலப் பண்ணணும், எங்கெல்லாம் இதுக்கான விஷயங்களை நம்ம கேட்கணும், ஒரு விஷயம் விடாம கேட்பீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு நாளும் நமக்கு அனுபவங்கள் கிடைக்குது, ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு புது புது பாடங்களை படிச்சுக்கிறோம். ஸோ இன்னைக்கு குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். நாங்க ப்ரிப்பா பேசுறோம் சார். இப்ப புதுசா சேர்ந்தோமே அவங்க. சொல்லுங்க மேடம். நேத்து 2 பேரை பார்த்து பேசணும் சார். அவங்க சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு வந்து வாங்குறேன்னு சொல்லியிருக்காங்க. மேடம் அதை கூப்பிட்டு பேசணும், தமிழ் மேடம். இன்னைக்கு வந்து வாங்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. வெரி குட். அதான் சார் சொல்லலாம்னு சொன்னோம் சார். நல்ல விஷயம். தமிழ் மேடத்தோட இன்னும் 2 நாள் போயிட்டு நீங்க 3ஆவது நாள் நீங்க பேசணும். அவங்க என்ன பேசுறாங்களோ அதை நீங்க பேசணும். அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணுங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்றதை ரெக்கார்ட் பண்ணுங்க. ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை போட்டு கேளுங்க. 4 முறை போட்டு கேட்டீங்கன்னா 5ஆவது முறை நீங்க தானாவே பேசுவீங்க. அதுக்கப்புறம் நீங்களே உங்களுக்கே உங்க மேல ஒரு நம்பிக்கை வரும். அப்ப தமிழ் மேடத்துல சொல்லுவீங்க, மேடம் இன்னைக்கு நான் பேசுறேன், நீங்க கேளுங்க, நான் பேசுறேன். எங்க ஒரு கெஸ்ட பார்த்தாலும் நீங்க பேசுங்க, அவங்கள கூட உட்கார வச்சுக்கோங்க. அப்புறம் அவங்க பார்த்துட்டு அதுல ஏதாவது நல்லது இருந்தா பாராட்டுவாங்க, ஏதாவது மிஸ்டேக்னா அதை கரெக்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மீட்டிங் அது மாதிரி நடந்ததுன்னா அதுக்கப்புறம் தமிழ் மேடம் உங்களுக்கு தேவையில்லை. உங்களுடைய அப்ளைன் ஒரு ஆலோசகரா உங்க கூட இருந்தா போதும், உங்களை கைட் பண்றதுக்கு இருந்தா போதும், நீங்க போயிட்டே இருக்கலாம் உங்க பாதையில. சொன்னாங்க இல்லையா, அழகா சொன்னாரு, இன்னொருத்தரை சார்ந்து இருந்தால் அவருடைய டைமும் உங்க டைமும் மேட்சிங் ஆகணும். இதுல நம்ம இன்னொருத்த பேச போறோம்னா அவங்க டைம், உங்க டைம், உங்க அப்ளைன் டைம் 3 பேர் டைமும் மேட்ச் ஆனாதான் அங்க போக முடியும். அப்ளைன்ட் நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கினாலே அதுலயே நாள் கணக்குல வார கணக்குல நாள் போயிட்டே இருக்கும். அது அப்ப என்ன ஆகும்னா உங்களுடைய வெற்றி தள்ளி போயிட்டே இருக்கும். சார் நான் தான் போயிட்டு பேசணும் சார். நான் பேசிட்டு தான் சரி மேடம் அவர் சொன்னேன், நீங்க வந்து கொஞ்சம் பேசுங்க, நான் பேசிட்டேன், நீங்க வந்து கொஞ்சம் பேசுனீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும் அப்படின்ட்டு நேத்து தமிழ் மேடம் அவர் சொல்லிட்டு. இல்ல ஆரம்பத்துல நீங்க பேசக்கூடாது. இல்ல இப்படி மருந்து குடுக்குறாங்க மட்டும் சொன்னேன் நான். உங்க அப்ளைன் தான், நீங்க அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்குங்க. உங்க அப்ளைன் தான் உங்க கூட வந்து 2 மீட்டிங் 3 மீட்டிங் பேசணும். அதான் உங்களுக்கு ரிசல்ட் வரும். நான் பேசி பிடிச்சிடுறேன் இருங்க. அப்பதான் உங்களுக்கு ரிசல்ட் வரும். அப்பதான் நீங்க தொடர்ந்து இருப்பீங்க. சில பேர் என்ன பண்றாங்கன்னா அவங்க தனியா போய் பேசுறாங்க, அங்க ரிசல்ட் வராது. வரலன்னா ஆட்டோமேட்டிக்கா பிசினஸ் விட்டு போயிடுறாங்க. ஆரம்பிக்கும் போது சரியா ஆரம்பிங்க. நீங்க கத்துக்கிற வரைக்கும் உங்க அப்ளைன் உங்க கூட வந்து பேசணும், அதுக்கப்புறம் நீங்க பேசணும். நிறைய பேர் கான்செப்ட மாத்தி சேர்றாங்க. என்ன பண்றாங்க, ஒண்ணு அவங்களா போய் பேசுறாங்க, அது ரிசல்ட் வரலன்னா அவங்களா வெளியே போயிடுறாங்க. இல்லைன்னா அப்ளைனே எப்பவும் வந்து பேசணும்னு நினைக்கிறாங்க. ரெண்டுமே தப்பு. அப்ளைன் இந்த பிசினஸ்ல அவங்க சக்சஸ் ஆயிருக்காங்க அப்படின்னா ஏற்கனவே அவங்க அப்ளைன் சொன்னதை ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அதே விஷயத்த நீங்களும் செய்யுங்க. சரிங்க சார். இந்த விஷயத்துல நம்ம அப்ளைனுடைய கைடன்ஸ் என்றைக்கும் நமக்கு வேணும். நம்ம அப்ளைன் வந்து நமக்கு அப்பா அம்மா மாதிரி, எப்பவும் அவங்களுடைய கைடன்ஸ் வேணும். நமக்கு 1 வயசா இருக்கும்போது நம்ம அப்பா அம்மாவுக்கு 30 வயசா இருந்திருக்கும். நமக்கு 20 வயசு ஆகும்போது அவங்களுக்கு 50 வயசு ஆகும். நமக்கு 40 வயசு ஆகும்போது அவங்களுக்கு 60 வயசு ஆகும், 70 வயசு ஆகும். அப்போ எத்தனை வயசானாலும் அவங்க நமக்கு அப்பா அம்மா தான். நமக்கு எத்தனை வயசானாலும் நம்ம அம்மா அப்பா நமக்கு நல்லதுதான் செய்வாங்க, நல்லதுதான் சொல்லுவாங்க. கரெக்டா இல்லையா? கரெக்டுங்க சார். நம்ம இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும், நம்ம அப்பா அப்பா இருக்கிற வரைக்கும் நமக்காக நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற முதல் ஜீவன் நம்ம அம்மா அப்பா. அதே மாதிரி இந்த வியாபாரத்துல நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற முதல் ஜீவன் உங்க அப்ளைன். அதாவது உங்களுடைய ஸ்பான்சரா இருக்கலாம், இல்ல உங்க ஸ்பான்சருக்கு மேல இருக்க அப்ளைனா இருக்கலாம், அதுக்கு மேல இருக்க அப்ளைனா இருக்கலாம். பட் யார நீங்க உங்களுடைய மென்டரா செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அவங்க சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அவங்க சொல்றத கேட்டு நடங்க. அவங்க எது சொன்னாலும் அதை செய்யுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். எப்பவுமே ஒருத்தரை சார்ந்து நினைக்காதீங்க.
உங்களுக்கு மட்டும் இல்ல, நான் எங்க ம் குரூப்ல ம் எல்லாருக்குமே சொல்றேன். யாரும் யாரையும் சார்ந்து ரொம்ப நாள் வாழ ம் முடியாது. அதனால நம்ம ஒரு ம் லீடரா, ஒரு நல்ல வெற்றியாளரா மாறணும் அப்படின்னா, நாம முதல்ல அப்ளைன் கூட போய் நம்ம அப்ளைன் தான் ம் பேசணும். ஆரம்பத்துல நீங்க இப்பதான் ஜாயின் பண்றீங்க. ஆமாங்க சார். ஒன்று 2 பேர்ட்ட பேசுறீங்கன்னா உங்க அப்ளைன் தான் பேசணும். நீங்க கத்துக்குங்க. 3 வாட்டி பேசின அப்புறம் ஆமாங்க அப்ளைன் சார். பேசுங்க. சில பேர் வருஷ அதுதான் கணக்கா சார் அப்ளைனே பேசணும்னு எதிர்பார்க்கறாங்க. அவங்களவே வர சொல். ஆமாங்க சார். சில பேர் வருஷ கணக்கா அப்ளைனே பேசணும்னு எதிர்பார்க்கறாங்க. அதுவும் தவறு. அப்ப நீங்க அடுத்தடுத்த விஷயங்களை செய்யணும் அப்படின்னா, நீங்க என்ன செய்யணும்னு உங்க அப்ளைன் சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. அதே மாதிரி அப்ளைன் வந்து பிரசன்டேஷன் கொடுக்கும்போது அங்க இடையில பேசக்கூடாது. நீங்க உங்க அப்ளைனை கூட்டு போயிட்டீங்களா, அவங்கள பேச விட்டுருங்க. எல்லாம் முடிஞ்ச பிறகு க்ளோசிங்ல தேவைப்பட்டா உங்க அப்ளைன் உங்களை பேச சொல்லுவாரு. அப்ப பேசுங்க. குறுக்க பேசாதீங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட நீங்க பேசும்போது உங்க அப்ளைன் குறுக்க பேச மாட்டாரு. பேசக்கூடாது. எந்த தவறு இருந்தாலும் அங்க வச்சு சுட்டி காட்ட மாட்டாங்க, வெளியே வந்து தான் சொல்லுவாங்க. ஓகே. அந்த தவறை அங்கே அவங்க கரெக்ஷன்ல பேசிடுவாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்து சொல்லுவாங்க, இந்த இடத்துல தப்பு பண்றீங்க, இந்த விஷயத்தை நீங்க சொல்லியிருக்க கூடாது அப்படின்றது. ஓகே. ஓகே மேடம், தேங்க்யூ. தேங்க்யூ பிரபா மேடம், தேங்க்யூ. உங்களுடைய ஆர்வம், உங்களுடைய சுறுசுறுப்பு, இதே சுறுசுறுப்போட நீங்க பயணம் பண்ணுங்க. நிச்சயமா ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். வாழ்த்துக்கள். சூப்பர் மேடம், பிரபா மேடம், சூப்பரா பேசுனீங்க. வாழ்த்துக்கள் மேடம். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் தேங்க்யூக்கா. ஃபீட்பேக் அடுத்தது சொல்லுங்க. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். நேத்திக்கும் இன்னைக்கும் வீடியோ நல்லா இருந்துச்சுங்க சார். நேற்று வாலியை பற்றி பேசும்போது அவரோட பலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் சார். நம்ம போய் ஃபீல்டில் பண்ணும்போது நம்ம பேசும்போதே பாதி லெவலுக்கு வந்து அந்த நம்மளோட இதில் வந்து அவங்க ஜாயின் பண்ணுற போல தாங்க சார் நாங்கள் பேசுவோம். இன்னைக்கு ராமாயணத்தில் கிருஷ்ணரோட வழிகாட்டலை போல நம்ம போனோம்னா சக்ஸஸ் ஆகிடுவோன்ட்டு புரிஞ்சுக்கிட்டோம் சார். நேற்றுக்கு போய் பேசி இன்னும் 100 பிவிக்கு பண்ணிட்டு வந்துட்டேன் சார். இன்னைக்கு ஆர்டர் எடுக்கிறேன்னு இருக்கிறாங்க. 200 பிவி இந்த மந்த்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிடுறேன் சார். 5 ஃபாஸ்டாக் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் சார். இப்போ 3 ஆயிடுச்சுங்க. ஒன்று 2க்கு ட்ரை பண்ணின்னு இருக்கிறேன் சார். வெரி குட், வெரி குட், வெரி குட். இதுக்கு காரணம் என்னோட அப்ளையர் ஜெகதீஷ் சார் தான் சார். காரணம் நீங்க தான். இல்லைங்க சார், சொல்றத ஃபாலோ பண்றீங்க. அதான் சார். உழைப்பு உங்களுடையது, முயற்சி உங்களுடையது. தொடர் முயற்சியும் தொடர்ந்த உழைப்பும் தான் ஒருத்தருடைய வெற்றி. ஆமாங்க சார். அப்ளைன் என்னதான் சொன்னாலும் சரி. ஆமாங்க சார். சில பேர் டெய்லி மார்னிங் செஷன் அட்டெண்ட் பண்றாங்க, அவங்க வீட்டை விட்டு வெளியே போறது இல்ல. அவங்க எப்படி ஜெயிக்க முடியும்? சார் மார்னிங் செஷன் அட்டெண்ட் பண்றாங்க, அவ்வளவுதான். அவங்க ஜெயிக்க முடியாது. அதாவது மார்னிங் செஷன் அட்டெண்ட் பண்றியா, இங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க ஆக்ஷன்ல கொண்டு போகணும். சார். லேர்னிங், ஒர்க்கிங், ஏர்னிங். லேர்ன் பண்றத நீங்க செயல்படுத்தணும், நீங்க ஒர்க் பண்ணணும். அப்பதான் ஏர்னிங் வரும். தினம் ஒரு டெமோ பண்றேன் சார். அதுலயே அவங்க வந்துடுறாங்க சார். வெரி குட், வெரி குட், சூப்பர். அடுத்து அவங்கள ஃபாலோ பண்ணிடுறேன் சார். அவ்வளவுதான் சார். அவ்வளவுதான். அவங்கள ஃபாலோ பண்ணணும். திரும்ப அவங்களையும் உங்களை மாதிரி உருவாக்கணும். சாரோட லாஸ்டா சாரை பேச வச்சு சக்சஸ் பண்ணிடுறேன் சார். முதல்ல கத்துக்கணும், அப்புறம் கத்து கொடுக்கணும், அப்புறம் கத்து கொடுக்கறதுக்கு கத்து கொடுக்கணும். அவ்வளவுதான். முதல்ல நீங்க கத்துக்கிட்டீங்க, இப்ப நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களை மாதிரி உங்க டீம்ல நிறைய பேரை உருவாக்கணும். 1 by 1 உருவாக்குங்க. அதுதான் உங்களுடைய வெற்றி, உங்களுடைய வளர்ச்சி. தேங்க்யூ சார். ஓகே, கிரேட். தேங்க்யூ. தேங்க்யூ சார். மார்ட்டின் சார், பேரு ஜூம்ல உள்ள இருக்கீங்களா? இல்ல ஆன் பண்ணி வச்சுட்டு வேற ஏதாவது வேலை பாக்குறீங்களா? இன்றைக்கு நடந்த செஷனை பற்றி நிறைய பேர் பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா எதிர்பார்த்த யாருமே பேசல. கமலாமூர்த்தி, ராஜேந்திரன், பாண்டியன். Sir, very good morning, sir.
வெரி வெரி குட் மார்னிங். இந்த 2 நாள் நான் கொடுத்த பயிற்சியில வந்து பாத்தீங்கன்னா எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஒரு விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப ஆஹ் அது என்னபடியே நம்ம நினைச்சிட்டு நம்ம பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த விஷயம் கட்டாயமா நடக்கும். நேத்து கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலெக்ஷனுக்கு போனேன் நான். ஒருத்தரோட பேசியிருக்கிறேன். அவர் வந்து என்ன பண்ண சும்மா கேஷுவலா தான் சார் இந்த உங்களை பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தேன் அப்படின்னு. நான் போறது கலெக்ஷன் தான். ஆனா அங்க போனாலும் வந்து பாத்தீங்கன்னா அவரோட கொஞ்ச நேரம் பேசி இது பண்ணிட்டு அப்புறம் அப்படியே பேசிக்கிட்டே வரும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஏன் சார் டென்ஷனா இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கும் கொஞ்சம் சுகர் இருக்கு சார். தேவையில்லாம ஒருத்தருக்கு லோன் வாங்கி கொடுத்துட்டு அவரால் நான் டிப்ரெஸ் ஆகி பயங்கரமா இதுவா இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். சுகர் வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் சார். பயப்படாதீங்க. அதுக்குண்டான ஆப்ஷன் தான் கடவுளா பார்த்து என்னை அனுப்பியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் பார்த்து பேசிட்டு அவங்க ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 பொம்பளை பிள்ளைங்க, அப்புறம் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேடி வந்து நர்ஸா இருக்கிறாங்க. எல்லாமே கம்ப்ளீட்டா ஒரு ஜென்ரலா பேசிட்டு நான் இடையில வந்து 1 or 2 டேஸ்ல பாக்குறதா சொல்லிட்டு ஒரு ஒரு ப்ரீடாக் பண்ணி ஒரு லெவல் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு வந்திருக்கேன். ஏன் எதுக்கு எது சொல்றேன்னா நம்ம மனசுக்குள்ள என்னெல்லாம் நினைச்சிட்டு அதாவது வந்து பாத்தியா அதை பத்தியே டிராவல் பண்ணி அதை பத்தியே நினைச்சிட்டு நம்ம போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா தானே நடக்கும் சார். இந்த விஷயத்த தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 2 நாள் கிளாஸஸ் இல்ல இந்த விஷயத்த கொஞ்சம் பிரீஃபா சொல்லியிருக்கிறாங்க. வெரி குட் வெரி குட் கிரேட். அவ்வளவுதான். சில பேர் இதை அனுபவிச்சிருப்பீங்க. இப்ப ராஜேந்திரன் சார் மாதிரி நிறைய பேர் இந்த மனசு சம்பந்தப்பட்ட விஷயத்த அனுபவிச்சிருப்பீங்க. இதுக்கெல்லாம் நிறைய நிறைய உதாரணங்களை என்னால சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளவு தூரம் நான் மனசுல போட்ட விஷயங்கள், ஆழ்மனதுல போட்ட விஷயங்கள் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதனால எல்லாருக்குமே இது சாத்தியம். எல்லா வெற்றியாளர்களுமே ஏன் ட்ரீம் சார்ட் எழுதி ஒட்டி வைங்கன்னு சொல்றாங்க. அதை திரும்ப 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 பார்க்கும்போது திரும்ப திரும்ப படிக்கும் பொழுது அது உங்க மனசுல போய் ஸ்ட்ராங்கா செட் ஆகும். நான் 2025 மே மாசம் நான் கார் வாங்குறேன் என் பர்த்டே அன்றைக்கு, இல்லை ஏப்ரல் மாசம் வாங்குறேன், ஜூன் மாசம் வாங்குறேன். அதை டெய்லி படிக்கிறீங்க. 2025 ஜூன் மாசம் நான் என்னுடைய காரை வாங்கிட்டேன், என்னுடைய கியா ஷெல்டர் கார் வாங்கிட்டேன், கியா கேரன்ஸ் வாங்கிட்டேன். அது நீங்க படிக்கும்போது திரும்ப திரும்ப படிக்கும்போது உங்களுக்குள்ள போயிடும். இல்ல எம்ஜி விக்டர் வாங்கிட்டேன். என்ன அப்படின்னா வாங்கிட்டேன், அந்த கார் உங்ககிட்ட இருக்கு. உங்களுடைய பர்த்டே அன்றைக்கு அந்த கார் உங்ககிட்ட இருக்கு, அதை நீங்க பிக்ஸ் பண்ணிட்டீங்க. இப்ப போன வாரம் உஷா மேடம் கார் வாங்கினாங்க, அவங்க பையனுடைய பர்த்டே. அப்ப அந்த அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான மூமெண்ட்ஸ் எல்லாரும் பாத்தீங்க. எப்படி இருந்தது? அப்ப இதே இது நம்ம வீட்லயும் அதே மூமெண்ட்ஸ் வரணுமா வேண்டாமா? நானும் என் பொண்ணு பர்த்டே தான் கார் வாங்கினேன். எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம அப்படி ஒரு விஷயத்த ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அந்த எல்லாருக்கும் டிக்ளேர் பண்ண ஆரம்பிச்சிடணும். நீங்க ஃபிக்ஸ் பண்ண பிறகு டிக்ளேர் பண்ணுங்க, அது நடக்கும். சொன்னார் இல்லையா, 1 லட்சம் இழந்திருந்தாலும் சரி, 2 லட்சம் இறந்திருந்தாலும் சரி, 200 லட்சம் கூட வரும். ஆனா அது வரும்ன்றத நம்பணும், அதுக்காக நம்ம செயல்படணும். இது 2 தான் நடக்கும். இழந்ததையே நினைச்சு வருத்தப்படுறதை விட கிடைக்க போறதை நினைச்சு சந்தோஷப்படணும். இன்னைக்கு எல்லா இடத்துலையும் நமக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாய்ப்புகளை சரியா பயன்படுத்துவோம். எல்லாரும் வெற்றியாளர்களா மாறுவோம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. விஷ் யூ வெல். தேங்க்யூ. நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.